வணக்கம், வெல்கம் டு Mr.Agarathi. நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் ஒரு ரேண்டம் டேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு நோ செல்ஃப் கார்ட் ட்ரிக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துடாமல். வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறந்தாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருக்கேன். நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். மேஜிக் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்தாமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு ரேண்டம் டேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா ஷஃபிள் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷஃபிள் பண்ணிவிட்டு ஆப்போசிட் இருக்கவங்களை கூப்பிட்டு இதில் ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ண சொல்லுங்கள். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கார்டை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கார்டு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை நான் அப்படியே ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணிட்டேன். ஷஃபிளும் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கார்டை கீழே போட்டே வருவேன். அவங்க சூஸ் பண்ண கார்டு நான் கீழே போடுறப்போ அந்த கார்டு இந்த எந்த இடத்துல வருதுங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க ஒருத்தர் ஸ்டாப் சொல்லுவாங்க, எந்த இடத்துல ஸ்டாப் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நான் ஒரு கார்டை ப்ரிடிக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு கார்டை கீழே போட்டே வரேன். நான் போட்டே வரேன், திடீர்னு ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நினச்ச கார்டு இருக்குதான்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கார்டை நான் அதில் வச்சிட்றேன். இந்த கார்ட்ஸில் நீங்கள் நினச்ச கார்ட்ஸ் இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த கார்ட்ஸில் நீங்கள் நினச்ச கார்ட்ஸ் இருக்கான்றதையும் பார்த்துருங்க. இல்லைங்களா? கன்ஃபார்மாக இல்லை? ஓகே, இதையும் போட்டுறேன். இந்த கார்ட்ஸில் பாருங்கள். இதில் ஓகே, இதையும் வச்சிட்றேன். இப்போது நான் ஒரு கார்டை எடுத்து காட்டிகிட்டே இருந்தேங்க பார்த்தீங்களா? ஓகே, இந்த கார்டை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருப்பி காட்டியிருந்தேன். அந்த கார்டு எடுத்து நான் கீழே வச்சிட்றேன். ஓகே, இப்போது இந்த கார்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உள்ள நான் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் எல்லா கார்டையுமே பார்த்துட்டீங்க. நீங்கள் வச்ச கார்டில் நீங்கள் ஏதோ எங்கேயோ ஸ்டாப் சொன்னீங்க, அந்த இடத்துல அந்த கார்டு இருந்துச்சு. நீங்கள் ஸ்டாப் சொன்ன இடத்துல இந்த கார்டு என்ன கார்டுன்றதை பார்க்கலாமா? இந்த கார்டு நீங்கள் நினச்ச கார்டு. இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த ட்ரிக் எப்படி பண்ணாலும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரேண்டம் டேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். நல்லாவே ஷஃபிள் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, நோ செட்டப் கார்ட் ட்ரிக் தான் எதுவுமே. நல்லா ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஸ்பெக்டேட் ஆப்போசிட் இருக்கவங்களை கொடுத்து கூட நீங்கள் ஷஃபிள் பண்ண சொல்லி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரேண்டம் கார்டை ஷஃபிள் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுங்க. இதில் ஒரு கார்டை சூஸ் பண்ண சொல்லுங்கள். சரி, இந்த கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கார்டை அவங்க சூஸ் பண்ணாங்க, ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ். இந்த கார்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே வைக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரேண்டம் பிளேஸில் எடுத்துக்கிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக அதை பெண்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் வச்சுக்கோங்க. பிரேக் வச்சுட்டு ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்குற பிரேக் தெரியாது, அப்படி பிரேக் வச்சுக்கோங்க. பிரேக் வச்சுட்டு இப்படி இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எடுத்து மேலே வைங்க. திருப்பி மேலே மேலே வைங்க. மேலே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த சூஸ் பண்ண கார்டு வந்து டாப் கார்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ டாப் கார்டாக நீங்கள் நினச்சா நீங்கள் சூஸ் பண்ண கார்டு வந்துருச்சு. இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி லைட்டாக கொஞ்சம் கார்டை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கையில் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரிங் கட் மாதிரி. திருப்பி இந்த கொஞ்சம் எடுத்துகிட்டு இது மேலே வைங்க. திருப்பி மீதி கார்டு இது மேலே வைங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா? இதை அப்படி திருப்பி உள்ளே தள்ளுற மாதிரி திருப்பி இந்த இடத்துல ஒரு பிரேக் வச்சுருங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு பிரேக் இருக்கும் இங்கே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஆப்போசிட் இருக்கவங்களை கூப்பிட்டு நான் ஒரு கடை கீழே போட்டே வரேன், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுங்கள், சும்மா கையில் இருக்க கார்டு ஒரு கடையை நீங்கள் போட்டே வாங்க. இதில் நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது.
ஏதோ எந்த கார்டு நீங்கள் லைனாக போட்டே வாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஸ்டாப் சொல்லுவாங்க. சரி அவங்க இப்போது ஸ்டாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ ரேண்டம் கார்டு தான். பட் இந்த கார்டை நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் டவுன் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் இதோடு சேர்த்து இன்னொரு 4-5 கார்டு சேர்த்து வச்சுருங்க. அது எதுக்காகன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு 4-5 கார்டு இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அங்கே பிரேக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு அப்படி எடுத்துக்கிட்டு மொத்த கார்டையும் அப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்படி மொத்தமாக எடுத்துக்கிட்டு இப்போ இதை வச்சதில் அவங்க கார்டு இருக்கான்றதையும் பார்த்துக்க சொல்லியிருப்பீங்க. இப்போ இந்த கார்டெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுங்க. அப்படி ஒரு கார்டாக அவங்க சூஸ் பண்ண கார்டு இதில் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஸோ இப்படி அவங்க கார்டு இதில் இருக்காது. இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதில் பிரேக் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த டாப் கார்டு தான் அவங்க சூஸ் பண்ண கார்டு. என்ன பண்ணோம்னா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி காட்டும்போது இந்த கார்டை அப்படியே இதோட சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டு எப்படின்னா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுவோம். ஸ்ப்ரெட் பண்ணி காட்டும்போது அப்படியே சேர்த்து இது இந்த கார்டை சேர்த்து தள்ளிட்டு அப்படி உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு இந்த கார்டை சேர்த்து இது மாதிரி போட்டுருங்க. இப்போ கையில் பேலன்ஸ் கார்டு இருக்கும். அந்த கார்டை அப்படியே திருப்பிட்டு இதையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுங்க. இதுலேயே அவங்களோட கார்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லுங்கள். இதையும் இருக்காது. ஸோ இதையும் தடவை மேலே போட்டுருங்க. ஸோ டோட்டலாக எல்லா கார்ட்ஸையும் சேர்த்து அப்படியே இது பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள்ட்ட ஒரு கார்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கார்டு நம்ம ஃபேஸ் டவுன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கார்டு வர வரைக்கும் இப்படி தள்ளுங்க. 2 கார்டு ஃபேஸ் டவுனில் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸை ஃபேஸ் டவுன் பண்ணியிருப்போம். அதே டைமிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ரேண்டம் கார்டே ஃபேஸ் டவுன் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டாக இருக்கிற கார்டு வந்து நம்மளோட ஆன்சர் கார்டாக இருக்கும். ஒரு 4-5 கார்டு தள்ளி வர கார்டு வந்து நம்ம ரேண்டம் கார்டாக இருக்கும். ஸோ இந்த கார்டு வந்தோடனே இப்படி கையில் வச்சுக்கோங்க. அப்படி வந்தோடனே இந்த கார்டு வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக ஃபேஸ் டவுன் பண்ண கார்டு இந்த கார்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து இந்த கார்டை கீழே வச்சுருங்க. பேலன்ஸ் கார்டை நீங்கள் காட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 4 கார்டு தள்ளி நம்ம வந்து இந்த டவுன் கார்டு இருக்கும். ஸோ இப்படி பேலன்ஸ் தள்ளிட்டு இப்படி மீதி கார்டை நீங்கள் காட்டிடுங்க. ஸோ இந்த கார்டை நான் கீழே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டி இதை ஓரமாக வச்சுருங்க. அவங்க என்ன கார்டு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் எடுத்து இப்படி ரிவீல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிக்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஐக்கான் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதேமாதிரி மேலே இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து போட்ட மேஜிக் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள், எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.